Hello friends, welcome to Tamil Tuto Tech channel. இன்னைக்கு நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ஸ்பெஷல் என்ட்ரிக்கு ஆன்லைன்ல டிக்கெட் எப்படி புக் பண்றதுன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம Tamil Tuto Tech சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கான வெப்சைட் வந்து பாத்தீங்கன்னா tirupatibalaji.ap.gov.in இந்த வெப்சைட் குள்ள வந்துருங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து லாகின் பண்ணனும். லாகின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுடைய ஐடி வந்து ரெஜிஸ்டர் பண்ணனும். சோ அதுக்கு இந்த ரைட் சைடுல கீழ வந்தீங்கனாக்கல நியூ யூசர் சைன் அப்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இதுல உங்களுடைய நேம் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துவாங்க. அடுத்து லாஸ்ட் நேம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து கொடுத்துவாங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். அதுக்கு அடுத்து உங்களுடைய ஜெண்டர். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வந்து இதில் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கீழே வந்தீங்கன்னாக்கல உங்களுடைய கண்ட்ரி, அடுத்து ஸ்டேட், அதுக்கடுத்து உங்களுடைய பின்கோட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஐடி ப்ரூஃப்னு இருக்கும். உங்கள்கிட்ட எந்த ஐடி ப்ரூஃப் இருக்கோ அந்த ஐடி ப்ரூஃப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆதார் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே என்னுடைய ஆதார் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு யூசர் நேம் கேட்கும். இந்த இடத்துல உங்களுடைய மெயில் ஐடியை வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிரியேட் ஏ பாஸ்வேர்டுன்னு இருக்கும். அந்த இடத்துல உங்களுடைய பாஸ்வேர்டை வந்து கொடுத்துக்கோங்க. இதில் நம்பர், லெட்டர், சிம்பிள் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு பாஸ்வேர்டு கொடுத்துவாங்க. அதே பாஸ்வேர்டு இங்கே கன்ஃபார்ம் யுவர் பாஸ்வேர்டுன்ற இடத்துல கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சாவை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அந்த மெயிலை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு டு ஆக்டிவேட் யுவர் அக்கௌண்ட் ப்ளீஸ் கிளிக் இயர்னு இருக்கும். இந்த இயர்ன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. ஆக்டிவேட் பண்ணிவிட்டு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே லாகின் டீட்டெயில்ஸில் உங்களுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து கீழே இருக்கக்கூடிய கேப்சா வந்து அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. கேப்சா என்டர் பண்ணிவிட்டு லாகின்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆகிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அக்ரீடுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டிக்கெட் டீட்டெயில்ஸ்லாம் இங்கே கீழே கொடுத்துருப்பாங்க. க்ரீனில் இருந்தாக்கல அவைலபிள், ரெட்டில் இருந்தாக்கல கோட்டா இஸ் ஃபுல், அதே மாதிரி ப்ளூவில் இருக்கிறது வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணல. அடுத்து கிரே கலரில் இருந்தாக்கல ஸ்லாட் நாட் அவைலபிள். ஸோ இதில் உங்களுக்கு எந்த டேட் வேணுமோ அது க்ரீன் கலரில் இருந்தாக்கல செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னாக்கல அவைலபிள் டிக்கெட்ஸ் இங்கே இதில் இருக்கும். அதே மாதிரி டைமும் இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த டைம் கரெக்டாக இருக்கோ அந்த டைம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நம்பர் ஆஃப் பர்சன் கேட்கும். ஸோ நீங்கள் ஒருத்தர் தான் போகிறீங்களா இல்லை உங்கள் ஃபேமிலியோடு போகிறீங்களான்ற கவுண்டிங் வந்து இதில் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் அடிஷ்னல் லட்டுஸ்ன்னு இருக்கும். இங்கே மினிமம் ஒன்றாவது கொடுக்கணும். ஸோ உங்களுக்கு எத்தனை வேணுமோ அத்தனை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து ஆப்ஷனல் தான், அதை விட்டுடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ஃபார் செல்ஃப், இன்னொன்று புக்கிங் ஃபார் அதர்ஸ்னு இருக்கும். ஸோ நான் வந்து புக்கிங் ஃபார் அதர்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். செல்ஃப்னாக்கில் உங்களுடைய நேமும் ஆட் ஆகிக்கும், அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ கன்னியூன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பில்கிரிம் நேம் கேட்கும். எத்தனை டிக்கெட் செலக்ட் பண்ணிங்களோ அத்தனை பேருனுடைய டீட்டெயில்ஸ் இதில் கொடுக்கணும். ஸோ நான் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அதனால் ஒருத்தனுடைய நேம் டீட்டெயில்ஸ் மட்டும் நான் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நேம், அடுத்து அவங்களுடைய ஏஜ். அதே மாதிரி 12 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அலௌடு கிடையாது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நான் வந்து சாம்பிளுக்கு 11 கொடுக்குறேன். இங்கே வரும் பாருங்கள், த வேலிட் ஏஜ் அலௌட் டு புக் ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷன் 12 to 120 இயர்ஸ். ஸோ 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு புக் பண்ண முடியாது, அதையும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜெண்டர். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஐடி ப்ரூஃப். ஸோ இங்கே ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு கொடுத்துட்டு ஆதார் நம்பரை வந்து இதில் என்டர் பண்ணிக்கிறேன். ஆதார் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு கீழே வந்து மெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் கேட்கும். ஸோ இது வந்து ஆப்ஷனல் தான், கொடுத்தா கொடுக்கலாம் இல்லை விட்டுலாம். நெக்ஸ்ட்டு கன்டினியூன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பேஜுக்குள்ளே போயிடும். இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் காஸ்ட் மேலே இருக்கும். ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு வந்து 300 rupees. அதே மாதிரி ஒரு லட்டு செலக்ட் பண்ணதுனால 50 rupees. ஸோ டோட்டலாக 350 rupees வந்து பே பண்ணணும். கீழே வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் 2 இருக்குது. ஒன்று வந்து ஃபெடரல் பேங்க் பேமெண்ட் கேட்வே, இன்னொன்று HDFC பேங்க் பேமெண்ட் கேட்வே. ஸோ நான் வந்து HDFC பேங்க்கை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பே நவுன்ற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த பே நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணதும் பேமெண்ட் கேட்வேக்கு போகும். அதில் வந்து நீங்கள் நெட் பேங்கிங் அல்லது கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் பேமெண்ட் பண்ணிடலாம். பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டைரெக்டாக டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிரும். அந்த டிக்கெட்டை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு ஸ்பெஷல் என்ட்ரி தர்ஷனுக்கு நீங்கள் போகலாம். அதை எடுத்துகிட்டு ஸோ கூடவே ஒரு ஐடி ப்ரூஃபும் எடுத்துகிட்டு போனோம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாங்களா கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.